ஹலோ மச்சான்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சீத்து இரவு நேர கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதையெல்லாம் உங்களுக்கு டான்னு பெல் அடித்தோன்னே வரும். இப்போ சூப்பரான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? மாலை நேரத்து சாரல், ஜில்லுன்னு காற்று. சாலையோரம் நின்று கொண்டிருந்த கவின் மலையில் நினைந்தபடி வேகமாக வந்து கொண்டிருந்த நிலாவை பார்த்தான். அவளிடம் குடை இல்லை. அருகில் இருந்து பேருந்து நிறுத்தத்தில் இருவரும் தஞ்சம் புகுந்தனர். ரொம்ப நினைஞ்சிட்டீங்க என்றபடி கவின் தன் கையில் இருந்த குடையை திறந்து அவளிடம் கொடுத்தான். நிலா சிறு வெட்கத்துடன் சிரித்தாள். அந்த சிரிப்பில் கவின் தொலைந்தான். உங்களுக்கு என அவள் கேட்க, நான் மனையை ரசிப்பவன் என பொய் சொன்னான். அவள் குடையை பெற்றுக்கொண்டு நன்றி என்று சொல்லும்போது அவளது கூந்தலில் இருந்து சொட்டிய நீர் அவளது கன்னத்தில் விழுந்தது. அந்த நொடியில் அவளது கண்கள் கவின் மீது நிலைத்தன. வார்த்தைகள் தேவையற்ற அந்த மௌனத்தில் ஒரு மலையைப் போல காதல் இருவர் மனதிலும் பொழிந்தது. அடுத்து பேருந்து வந்ததும் நிலா ஏறுவதற்கு முன் கவின் தயக்கத்துடன், நாளைக்கும் இதே நேரம் இதே இடத்துல இதே மலையோட சந்திப்போமா என்றான். நிலா சிரித்து கொண்டே தலையசித்தாள். மறுநாள் மாலை வானம் மீண்டும் கருமேகங்களால் சூழப்பட்டது. கவின் சொன்னது போலவே மழை பெய்ய தொடங்கியது. கவின் அதே பேருந்து நிறுத்தத்தில் ஆவலுடன் காத்திருந்தான். நிலா வருவாளா என்ற சந்தேகம் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. தூரத்தில் ஒரு நீல நிற குடை மெதுவாக அவனது திசையை நோக்கி வருவதை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது. நிலா அவன் அருகில் வந்து, இன்னைக்கும் மழை வருது பார்த்தீங்களா என்று சிரித்தபடி கேட்டாள். இந்த மழைதான் நம்மளை மறுபடியும் சந்திக்க வச்சிருக்கு என்றான் கவின். இருவரும் மலையை ரசித்தபடி நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அவள் வந்ததும் அவள் கையை மென்மையாக பற்றி கொண்டு, நிலா, உன் சிரிப்பு இந்த மலையை விட அதிக குளிர்ச்சியை தருது என்றான். நிலா வெட்கத்தில் தலை குனிந்து அவனது தோளில் சாய்ந்தாள். உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் இந்த உலகம் இவ்வளவு அழகாக தெரியுது என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவளது கன்னத்தில் விழுந்த மலைத்துளியை கவின் மெல்ல துடைக்க இருவர் கண்களும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன. அந்த நொடியில் காலமே உறைந்து போனது போல் இருந்தது. கவின் அவள் காதருகே குனிந்து, எப்போ என் கூட இருப்பியா என்று கேட்டான். நிலா அவன் கைகளை இன்னும் பலமாக பற்றி கொண்டு, உன் மூச்சு இருக்கும் வரை இல்லை, என் உயிர் இருக்கும் வரை உன் கூடவே இருப்பேன் என உறுதியளித்தாள். அந்த மலையில் நனைந்தபடி இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். மல்லிகை வாசமும் மலையின் ஈரமும் அவர்கள் காதலை இன்னும் ஆழமாக்கின. மழை தீவிரமடைய இருவரும் ஒரு ஒதுக்குப்புறமான மரத்தடிக்கு சென்றனர். குளிர்ந்த காற்றில் நிலா நடுங்குவதைக் கண்ட கவின் தன் கைகளை அவள் தோள்களில் சுற்றி அணைத்து கொண்டான். அந்த கதகதப்பில் நிலா அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். கவின் அவள் முகத்தை மெல்ல தூக்கி அவளது கண்களை நேராக பார்த்தான். நிலா, இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான விஷயங்கள் இருக்குது, ஆனால் உன் கண்ணில் தெரிகிற இந்த காதல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இனி யோசிக்க முடியாது என்று உணர்ச்சி வசப்பட்ட குரலில் நிலாவின் இதழ்கள் மெல்லிய புன்னகையில் மலர்ந்தன. உன் அன்புக்கு முன்னாடி இந்த மலையோட குளிர்ச்சி கூட எனக்கு ஒன்றுமே இல்லை கவின். என்னை தாங்குகிற உன்னோட இந்த தோள்கள் தான் எனக்கு ஆகப்பெரிய உலகம் என்று கூறி அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவன் அவளது நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தில் 1000 கவிதைகள் அடங்கியிருந்தன.
மலையின் சத்தம் பின்னணியில் ஒலிக்க அந்த ஏக்கத்தின் மல்லிகைப்பூவின் வாசம் இருவரையும் ஒரு மாய உலகிற்கு அழைத்து சென்றது. என்ன மச்சான்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுங்கள்.